Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. நேர்களே, தற்போதைய சூழலில் வான்வழி போக்குவரத்து, அதாவது ஃப்ளைட்டில் பயணிக்கிறது அப்படின்றது ஒரு லக்ஸரி கிடையாது. அது ஒரு அடிப்படையாக மாறியிருக்கு. அதனால தான் ஒவ்வொரு பிரதேசத்தோட ஒவ்வொரு பிராந்தியத்தோட பொருளாதார வளர்ச்சியை ஒட்டி இந்த வான்வழி போக்குவரத்தின் வளர்ச்சியுமே கூட வேகம் காட்டி கொண்டிருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் இதனுடைய வளர்ச்சியும் அபரிமிதமாக இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியாவின் பிரதான விமான நிலையங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ஆரம்ப காலகட்டத்தில் 4 விமான நிலையங்கள் இருந்தது. ஒன்று டெல்லி, மும்பை, இங்கே நம்ம சென்னை, கொல்கத்தா என்ற ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அது எல்லாமே, அந்த ஆர்டர் எல்லாமே உடைக்கப்பட்டு இப்போது ஹைதராபாத் உள்ளே வந்திருக்கு, பெங்களூர் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் ஆந்திராவில் எந்த அளவுக்கு காட்சிகள் மாறிக்கொண்டிருக்கின்றன, பொருளாதார வளர்ச்சி மீது அவங்க காட்டக்கூடிய ஒரு ஆர்வமாக இருக்கட்டும், அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களுக்கு வரக்கூடிய முதலீடுகளை தங்கள் பக்கம் இருப்பதற்கு என்ன வழி அப்படின்றதா இருக்கட்டும், அதையெல்லாம் எந்த விதத்தில் செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம செய்திகளில் பார்க்குறோம். இந்த நிலையில் நம்முடைய மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சராக ஆந்திராவின் தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்த ராம்மோகன் நாயுடு அவர்கள் தான் இப்பொழுது அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த நிலையில் ஆந்திரா ஒரு பக்காவாக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இந்தியாவின் கிழக்கு வாசல் அப்படின்னு கேட்டால் இது ஒரு மேரிடைம் கடல் வழி பயணம். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது சென்னை தான் அந்த அந்தஸ்தோடு இருக்குது. அந்த ஒரு அந்தஸ்தை ஆந்திரா பெற வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்போட தொடர்ந்து பல்வேறு திட்டங்கள் அங்கு வகுக்கப்பட்டு வருகின்றன. ஸோ ஆந்திராவின் இந்த மாஸ்டர் பிளானால் இந்தியாவின் கிழக்கு வாசல் என்ற ஒரு அந்தஸ்தின் நிலை என்னவாக போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தமிழகத்திற்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, இதை பற்றியெல்லாம் விரிவாக இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் சென்னை விமான நிலையம் நாம் சொன்ன இல்லையா, டாப் 4ல் இருந்தது, 3வது இடத்துல இருந்ததுன்னே சொல்லலாம். முதல் இடத்துல மும்பை, டெல்லி மாறி மாறி வரும். 3வது இடத்துல சென்னை இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, கடந்த 2015ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் விமான போக்குவரத்து அப்படின்ற அந்த பட்டியல், பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு பட்டியலில் சென்னை தொடர்ந்து சரிய தொடங்கியது. 2015 பெங்களூரு விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் சென்னையை முந்தியது. 2020 ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையம் சென்னை விமான நிலையத்தை முந்தியது. இப்போ 2026 கொல்கத்தா விமான நிலையம் சென்னை விமான நிலையத்தை முந்தி இருக்கிறது. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஒரு 3 வெவ்வேறு மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. அதை பற்றியும் பேசிடலாம். அதாவது இந்திய தொழில் கூட்டமைப்பு CII தரப்பிலிருந்து முதல்வரை சந்தித்து சென்னை மாதிரியான ஒரு மிகப்பெரிய பொருளாதார மண்டலத்திற்கு இன்னொரு விமான நிலையம் எவ்வளவு அவசியம் அப்படின்றத பற்றி பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு மீட்டிங் ஒன்று போயிருக்கு. இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய இந்திய விமான நிலையத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிறுவனமும் இங்கே அரசு தரப்பிலிருந்து பேசியிருக்காங்க. என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகள் சம்பந்தமாக அந்த பேச்சு போயிருக்கு. இன்னொன்று, மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு இங்கே ஆந்திராவில் நடந்த ஒரு மீட்டிங், அதில் இந்த மாதிரி தொழில்துறை வல்லுநர்களோட எல்லாம் பேசி ஆந்திராவில் இந்த வான்வழி போக்குவரத்தை இன்னும் எவ்வளவு விரிவாக்கம் செய்யலாம், எந்த அளவுக்கு விஸ்தரிக்கலாம் அப்படின்ற ஒரு மீட்டிங் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீட்டிங்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம தகவல் வருது. அது என்னன்னா, மீனம்பாக்கம் விமான நிலையம் 2035ஆம் ஆண்டிற்குள் தன்னுடைய முழு திறனை எட்டிவிடும் அப்படின்ற ஒரு தகவலை யார் சொல்றாங்க? இந்திய விமான நிலைய ஆணையம், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தரப்புல இருந்தே சொல்லியிருக்காங்க. அதனால விமான நிலைய விரிவாக்கம், கூடுதல் விமான நிலையம், இது எல்லாம் சென்னைக்கு அவசியமாகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்களும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்திய தொழில் கூட்டமைப்பு CII தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சென்னைக்கு 2வது விமான நிலையம்ன்றது இன்றியமையாதது. குறிப்பாக KTCC ஜோன் இந்த சொல்றாங்க இல்லையா, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு இந்த பகுதிகளில் ஒரு அபரிமிதமான ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கு. இது ராணிப்பேட்டை இந்த மாவட்டமாக இருக்கட்டும், அதை ஒட்டி வேலூர், அப்படியே அந்த சைட் ஃபுல்லாகவே தொழில் வளர்ச்சி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்குன்ற போதில் இந்த இடத்துக்கான தேவையை பூர்த்தி செய்ய ஒரு பிரம்மாண்ட விமான நிலையம் அவசியம் அப்படின்றதையும் இவங்க கோரிக்கையாக வச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பரந்தூர் விமான நிலையம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஓகே, அப்போ பரந்தூர் விமான நிலையத்திற்கு மாற்று என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. என்னன்னா, ஆந்திராவுடன் அல்லது பாண்டிச்சேரி கூடவும் சேர்ந்து கூட்டு முயற்சி ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு புதிய விமான நிலையம் அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இந்திய தொழில் கூட்டமைப்பு தரப்புல இருந்து முன்வைக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல ஆந்திரா ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு பிளான் ஒன்று போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்றோம். அதை சார்ந்து இவங்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆந்திராவோட ஜாயிண்ட் வெஞ்சர், கூட்டு முயற்சியில்
தமிழ்நாடு குறிப்பாக சென்னை மாதிரி ஒரு பவர் ஹவுஸ், பொருளாதார பவர் ஹவுஸாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எதுக்கு இன்னொரு பிரதேசத்தோடு நம்ம கூட்டு முயற்சியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும்னு நிறைய வளர்ச்சி சார்ந்த சமூக ஆர்வலர்கள் வந்து கோபத்தை வெளிப்படுத்துறதையும் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதையும் நம்ம பார்க்க முடியுது. பட் ஏர்போர்ட்டு தாமதமாயிட்டே இருக்கேன்றதுக்காக தான் இந்த ஆப்ஷன் அவங்க சொல்கிறாங்கன்னு இன்னொரு சாராரும் சொல்கிறாங்க. ஸோ இந்திய தொழில் கூட்டமைப்பு எதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை வைக்கிறாங்கன்னு கேட்டால், நெல்லூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் தொழில்துறை வழித்தடம்னு ஒன்று இருக்குது. அது வந்து சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறது ஆந்திர மாநிலத்தில். தொடர்ந்து சென்னை புதுச்சேரி தொழில்துறை வழித்தடம், இந்த 2 வழித்தடங்களுக்கும் பயனளிக்கும் வகையில் இந்த புதிய விமான நிலையம் அமைக்க வேண்டும். அதாவது பரந்தூருக்கு மாற்றான ஒரு விமான நிலையம் அமைக்க போறீங்கன்னா இது 2 வழித்தடத்துக்கும் சாத்தியமாகிற மாதிரியான ஒரு விமான நிலையமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், எங்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றத இந்திய தொழில் கூட்டமைப்பில் சொல்கிறாங்க. ஆனால் நிலவரம் என்ன, ஆந்திராவில் வேற ஒரு பிளான் போயிட்டுருக்கு ஏற்கனவே அப்படின்றது தான். ஸோ சென்னை விமான நிலையம் ஏற்கனவே தொடர் சரிவு சந்திச்சுட்டு இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரத்தில் விமான போக்குவரத்தில் சென்னையின் சரிவு அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, சென்னையை பேஸாக வச்சு அடித்தளமாக வச்சு செயல்பட்டு இருந்த நிறைய விமான நிறுவனங்கள் பெங்களூருவுக்கு தங்களோட தளத்தை மாற்றிருக்காங்க. பெங்களூரு சர்வதேச விமான நிலையம் ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அது சென்னையை முந்திருச்சுனாலுமே தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சி வந்து ஏறுமுகத்திலே இருக்கு. அதனால சென்னையை விட பெங்களூரு தங்களுடைய தளத்திற்கு சாதகமாக இருக்குன்னு பல்வேறு விமான நிறுவனங்கள் அந்த பக்கம் போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது, கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆந்திர பிரதேச அரசு ஒரு விமான போக்குவரத்து கொள்கையை வகுத்திருக்காங்க இந்த ஜூன் மாதத்தில். 2026 2031 இந்த இடைப்பட்ட இந்த 5 ஆண்டு காலத்தில் இதை செயல்படுத்துவதற்கான ஒரு கொள்கை வடிவிலான திட்டமானது தற்பொழுது ஆந்திரா தரப்பிலிருந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் சொல்கிறோம், மத்திய விமானத்துறை அமைச்சகத்துடைய அமைச்சர் என்னங்க தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்றத மறுபடியும் சொல்லணும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிளான் என்ன இந்த கொள்கையை படி பார்க்கும்போது, இப்போதைக்கு சூழலில் 60 லட்சம் பயணிகள் மட்டும்தான் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க, கையாண்டுட்டு இருக்காங்க. அதை 3 கோடி பயணிகள் என்ற அளவில் உயர்த்த வேண்டும் அப்படின்றது ஒரு பிளான். தொடர்ந்து 4.27 லட்சம் டன் சரக்குகளை கையாளும் அளவுக்கு தங்களோட கார்கோ ஸ்பேஸையும் பலப்படுத்தணும் அப்படின்னு அந்த கொள்கையில் சொல்லியிருக்காங்க. 150 கிலோமீட்டர் சுற்றளவு வரம்புக்குள்ள விமான நிலையம் ஆக்சசபிளா இருக்கணும். ஆந்திராவில் இருக்கக்கூடிய எந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் 150 கிலோமீட்டர் தூரம் தான் மேக்சிமம் பயணிக்கணும். அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு விமான நிலையத்திற்கான ஒரு அணுகல் இருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு கொள்கை திட்டமா வடிவமைச்சு செயல்படுத்தணும் அப்படின்னு இதை முன்னெடுத்திருக்காங்க ஆந்திரால. ஸோ இந்த நிலையில் இது எதன் அடிப்படையில் இதை வைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, $100 கோடி முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்றத நோக்கமாக வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தனை ஏர்போர்ட்ஸ் அவங்க கொண்டு வர போறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதை ஆந்திராவை இந்தியாவின் கிழக்கு வான்வழி போக்குவரத்து முனையமாக மாற்றுவதற்கான ஒரு இலக்கை வச்சுதான் இந்த கொள்கை செயல்படுத்தப்பட இருக்கிறது. ஒரு ஒட்டுமொத்த ஏரோ ஹப், ஏவியேஷன் ஹப்பாவே ஆந்திர மாநிலத்தோட இந்த வான்வழி போக்குவரத்து சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்றது தான் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவோட இலக்கா இருக்கு. அவருக்கு சாதகமாக அமைச்சகமும் அந்த கையில் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ தற்போதைய சூழலில் ஆந்திர மாநிலத்தில் எத்தனை விமான நிலையங்கள் இருக்குன்னு பார்த்தா 6 விமான நிலையங்கள். அதுல விசாகப்பட்டினம், திருப்பதி மற்றும் விஜயவாடா இது 3 சர்வதேச விமான நிலைய அந்தஸ்து பெற்றவை. மீதி இருக்கக்கூடிய கர்னூல் விமான நிலையம், கடப்பா விமான நிலையம், ராஜமுந்திரி விமான நிலையம் உள்ளூர் போக்குவரத்திற்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமான நிலையங்களாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இப்போ புதிய விமான நிலையங்கள் அப்படின்ற ஒரு பெரிய பட்டியலையே ஆந்திர அரசு வச்சிருக்கு. கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு சொல்லக்கூடிய பசுமை விமான நிலையங்கள் ஃப்ரம் த ஸ்கிராச். ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ரெனோவேட் பண்றதுன்னு வேற. இப்போ சென்னை விமான நிலையத்தில் நடந்துட்டு இருக்கு, அது ரெனோவேஷன். ஆனா கிரீன்ஃபீல்டு என்னும்போது ஒரு இப்போ பரந்தூர்ல நம்ம போட்டோம் இல்லையா ஒரு பிளான், அதுதான் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் விமான நிலையம்னு. அதுக்கு பிளானுக்கு பாருங்க, இப்போ நீங்க திரையில பார்க்கக்கூடியதுல போகபுரம் விசாகப்பட்டினம் அப்படின்னு ஒரு இடம் பாக்குறீங்க இல்லையா. விசாகப்பட்டினத்துல ஏற்கனவே ஒரு சர்வதேச விமான நிலையம் இருக்கு. அதை விட்டு 2015 விசாகப்பட்டினத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய போகபுரம் அப்படின்ற பகுதியில் புதிய சர்வதேச விமான நிலைய கட்டுமான பணியை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தற்பொழுது அது செயல்வடிவிற்கும் வர தயாராகிவிட்டது. இன்னும் சில மாதங்கள் அது திறக்கப்பட இருக்குதுன்ற நிலையில் விசாகப்பட்டினம் சர்வதேச விமான நிலையம் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை வந்து சரக்கு கையாளுதலுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இந்த எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய இந்த போகபுரம் விமான நிலையத்தை புதிய முகமாக ஆந்திர வான்வழி போக்குவரத்தின் புதிய முகமாக மாற்றுவதற்கான முன்னெடுப்பு தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாகுளத்தில் ஒரு விமான நிலையம், காக்கிநாடாவில் ஒரு விமான நிலையம், தாடேப்பள்ளிகுடம் அப்படின்ற ஒரு இடத்துல ஆந்திராவின் புதிய தலைநகராக வடிவமைக்கப்பட்டு வரக்கூடிய அமராவதியில் ஒரு விமான நிலையம், ஓங்கோல், தாதகர்த்தி அதாவது நெல்லூர் பகுதியில் ஒரு விமான நிலையம்,
இங்க தமிழக எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய சித்தூர் மாவட்டத்தின் குப்பம் பகுதியில் கிருஷ்ணகிரிக்கு மிக மிக நெருக்கத்தில் ஒரு 32 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இடம் குப்பம். அங்க ஒரு விமான நிலையம். அப்படியே பெங்களூருக்கு மிக மிக அருகில் இருக்கக்கூடிய அனந்தபூர் மாவட்டத்தில் ஒரு விமான நிலையம். அப்படியே அந்த பக்கம் தெலுங்கானாவை ஒட்டி இருக்கக்கூடிய நாகார்ஜுன சாகர் பகுதியில் ஒரு விமான நிலையம். ஒரு பெரிய ஸ்கெட்சா போட்டு இதற்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் கையகப்படுத்தப்பட்டு பணிகளை துவக்கி இருக்கிறது ஆந்திர அரசு. ஸோ ஒட்டுமொத்த ஸ்ட்ரெச்சையும் கவர் பண்ணணும், இதை ஒரு ஹப்பா மாற்றணும் அப்படின்ற ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஆந்திர பிரதேசம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே பாருங்க, தமிழக எல்லையை ஒட்டி திருப்பதி விமான நிலையம்னு ஒன்று இருக்கு, அதோட சேர்த்து இப்போ குப்பம் விமான நிலையமும் இங்கே வருது. இங்கே நெல்லூர் தொழில்நுட்ப அந்த வழித்தடத்தை, தொழில்துறை வழித்தடத்தை சார்ந்து இங்கே தமிழகத்துக்கு விமான நிலைய கோரிக்கை ஒன்று வச்சாங்க இல்லையா சிஐஏ தரப்புல இருந்து. ஆனால் நெல்லூருக்குனே தனியாக ஒரு விமான நிலையம் அமைப்பதற்கான பணிகளும் அங்கே முன்னெடுத்திருக்காங்க. ஆனால் அது உள்ளூர் விமான நிலையமாக அமைவதற்கான வாய்ப்புகளே அதிகம்ன்ற பட்சத்தில் சென்னையோடு அமைய இருக்கக்கூடிய விமான நிலையம் அவங்களுக்கு சர்வதேச ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையிலான ஒரு கோரிக்கையா அப்படின்ற ஒரு கேள்வி இங்கே எழுது. நமக்கு அதுக்கான கிளாரிட்டி ஒன்றும் கிடைக்கல. ஸோ இத்தனை விமான நிலையங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாநில எல்லை பகுதிகளில் ஆந்திரா ஆர்வம் காட்டுகிறது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஏன்னா இங்கே தமிழக எல்லையை ஒட்டி ஏற்கனவே ஸ்ரீ சிட்டின்னு ஒரு இடம் இருக்குது, உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி ஒரு கோசல நகரம் அப்படின்ற ஒரு இடத்துல 10,000 ஏக்கர் பரப்பளவிலான ஒரு தொழில்துறை முனையத்தை அமைப்பதற்கான பணிகளையும் ஆந்திரா தொடங்கியிருக்கு. ஸோ இங்கே பரந்தூரா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துல தமிழகம் வந்து ஒரு விமான நிலையத்தை அமைக்கிறாங்கன்னா அதை அவங்களும் பயன்படுத்திக்கணும். ஒருவேளை இது லேட் ஆகுதுன்னா எல்லையை ஒட்டி தங்கள் தரப்புல இருந்து ஒரு விமான நிலையத்தை அமைப்பதற்கான ஒரு பிளானோடவும் ரெடியா இருக்கிறது ஆந்திர அரசு அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த நிலையில என்ன நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு பார்த்தா, இந்தியாவின் கிழக்கு வாயிலாக சென்னை தொடருமா? ஆந்திராவோட இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணப்படுற நிலையில் 2026 அவங்க 31 வரைக்கும் இது எக்ஸிக்யூட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இது 2036க்குள்ள இது முழுமையாக முடிக்கணுன்றதா அவங்களோட ஒரிஜினல் பிளானாக இருக்குது. 10 ஆண்டுகள் இது சாத்தியப்படுத்தணுன்றது. அப்படி சாத்தியப்படுத்தப்படும் போது கிழக்கு வாயிலாக சென்னை தொடருமா, இல்லை ஆந்திரா அந்த ஹப்பா மட்டும் இல்லாமல் இந்தியாவின் கிழக்கு வாசலாகவும் மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வி. தொடர்ந்து மீனம்பாக்கம் விமான நிலையம் விரிவாக்கம் தொடர்பாகவும் பேச்சு போயிட்டு இருக்கு. அந்த விரிவாக்க பணிகள் எப்பொழுது முன்னெடுக்கப்படும், எப்போ அது முடிக்கப்படும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையை ஓரளவுக்கு சமாளிக்கணும்னா அந்த விரிவாக்கம் வந்து இன்றியமையாததாகிறது. அதை சார்ந்த திட்டங்களும் ஒரு பக்கம் பேச்சு போயிட்டு இருக்கு. இன்னொன்று, சென்னைக்கு 2வது விமான நிலையம் கண்டிப்பாக தேவைன்னு தொழில்துறை தரப்புல இருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. ஸோ பரந்தூர் இல்லைன்னா வேற எங்க வரப்போகுது, எப்போ வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இங்க பலமாக மேலோங்குகிறது. ஏன்னா நம்ம கொஞ்சம் அசந்தா ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை தர ஆந்திரா காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய நிறைய தகவல்கள் என்னன்னா, ஏற்றுமதியில் வந்து சென்னை ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஏர்போர்ட் நம்ம சரியில்லைன்னு நம்ம குத்தம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கோம்னா நம்மளோட உள்கட்டமைப்பு இன்னும் வலுப்படும் போது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி இன்னும் மென்மேலும் வளரும் அப்படின்றது தான் துறை சார்ந்த வல்லுநர்களுடைய கோரிக்கையாகவும் ஆதங்கமாகவும் இருக்கிறது. ஸோ தமிழக அரசு எப்படி இதை கையாள போகிறாங்க, ஆந்திராவின் சவால்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இதெல்லாம் எப்படி முறியடிச்சு நம்மளுடைய தொழில்துறை வளர்ச்சி தொடர்ந்து திடமாக செல்ல இருக்கிறது அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்புகள் காத்திருக்கின்றன. விடைகளுக்காக காத்திருப்போம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444 227 273.